ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். ஸோ இன்னைக்கான வீடியோ வந்து ஒரு எப்படி சொல்றது, நம்மளுடைய ட்ரேட் பிளான் மென்டார்ஷிப் எடுத்துக்கிட்டவங்களுக்கும் சரி, காமனான நம்ம வியூவர்ஷிப்புக்கும் சரி, எல்லாருக்குமே ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான மார்க்கெட். இன்னையோட மார்க்கெட்ல நிறைய லேர்னிங்ஸ் வந்து நீங்க எடுத்துருக்கலாம். ஸோ அதில் ஒரு சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்னையோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, பிஹேவ் ஆன விதம் எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேண்டில் எல்லாருமே நம்ம நோட்டீஸ் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் கேண்டில் வீக்லி ஃபியூச்சர் அடிப்படையில் நம்ம வந்து டாப் அண்ட் பாட்டம் சூஸ் பண்ணுவோம். இன்னையோட டாப் அண்ட் பாட்டம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேண்டிலோட அடிப்படையில் நமக்கு டாப் வந்து 950 ஆகவும் பாட்டம் வந்து 850 ஆகவும் அமைஞ்சது. ஸோ இன்னைக்கு டேட்டுக்கு அப்படிதான் அமைஞ்சது இன்னையோட நாளில். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, சின்ஸ் என்னுடைய ஒரு ரெஃபரன்ஸ் என்னவா நான் எடுத்துக்கிட்டேன்னா, இந்த இந்த கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டிலோடைய ரெஃபரன்ஸ் படி பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான பையர்ஸோட இன்வால்மெண்ட்டும் அடங்கியிருக்கு. ஈவன் தோ இது வந்து ஓப்பன் பிலோ க்ளோஸ், அதாவது ரெட் கேண்டிலா நீங்க க்ளோஸ் இருந்ததை பார்த்துருந்தா கூட, இதுல வந்து ஒரு பையரோட இன்வால்மெண்ட் அதிகமா இருந்ததுனால நான் என்ன பண்றேன்னா, ஸ்ட்ரைட்டாவே பாட்டம்ல இருந்து போறேன். பாட்டம்ல இருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா, 850 கால் போட்டு நான் இங்க எடுத்து வச்சிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் கேண்டிலோட அடிப்படையில பார்க்கும்போது, டெக்னிக்கலி 850 கால் வந்து ஒரு ட்ரெண்ட் பாயிண்ட் பொசிஷன்ல தான் இருக்குது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா, டெக்னிக்கலி இருந்ததுனால காலுடைய லோ வந்து நான் மார்க் பண்றேன். டிபி லோவை நான் எடுத்துக்கிறேன். ஸோ 23,850 காலுடைய லோ. இது வந்து டிபி லோவை நான் கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ டிபி லோவா எடுத்துக்கிட்ட பிறகு நம்ம இங்க இருந்து நம்ம அனலைசேஷன் பார்க்கும்போது டாப் வந்து 950. ஓகே, 950 புட்டு. ஸோ நம்ம 950 புட்டுடைய ஹையை எடுத்துப்போம். 950 புட்டுடைய ஹை அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் கேண்டில் அப்போ வச்ச ஹை தான் மேக்ஸிமம் ஹையே. அந்த ஹை வந்து நீங்க எடுத்து கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது 950 புட்டு வந்து எக்ஸாக்டா பாருங்க இந்த டிபி லோன்ல சப்போர்ட் எடுக்குது. அதாவது காலுடைய டிபி லோன்ல சப்போர்ட் எடுக்குது. அந்த நேரத்துல 850 கால் பாத்தீங்கன்னா அந்த 950 புட்டுடைய ஹைய தாண்டிடுச்சு. இன்னைக்கு எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் கேண்டலோட அடிப்படையில் 950 புட்டை நீங்க நோட்டீஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த சம்பவம் இங்க நடந்த பிறகு என்ன ஆச்சுன்னா, நம்ம 950 புட்டை மட்டும் 950 ஸ்ட்ரைக்கை மட்டும் இல்ல, டைரக்டா நம்ம என்ன பண்ணோம், 24,000 புட்டுடைய ஹையையும் நான் இங்க நோட் பண்றேன். ஏன்னா நெக்ஸ்ட் ஆப்போனட் காலுக்கு அதானே இருக்கும், 24,000 புட்டு தானே இருக்கும். ஸோ 24,000 புட்டோட ஹையை நான் மார்க் பண்றேன். அவன் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, கால் வந்து 850 கால் வந்து அந்த 24,000 புட்டுடைய ஹையை டேப் பண்ணிடுச்சு. ஸோ நம்மளுடைய அனாலிசிஸ்ல ஒரு ஸ்ட்ரைக்கை எப்படி உள்ள கொண்டு வருவோம்னா, இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது தான். அப்போ டெக்னிக்கலி 24,000 ஸ்ட்ரைக்கும் நம்மளுடைய அனாலிசிஸ்ல உள்ள வருது. அப்போ 24,000 புட் கால் புட்டை நம்ம எடுத்து வச்சு பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன், 24,000 கால் புட்டை எடுத்து வச்சு நான் காட்டுறேன் பாருங்க. 24,000 கால் அண்ட் புட் ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்றேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 24,000 புட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்குன்னா, நம்மளுடைய டிபி லோவ டேப்பும் பண்ணியிருக்கு. இன்ஃபாக்ட் ஃபர்ஸ்ட் கேண்டில்லேயே பாருங்க அது நடந்திருக்கு. பட் ஃபர்ஸ்ட் கேண்டில்ல ரெஃபரன்ஸ நம்ம எடுக்க முடியாதுன்ற காரணத்தினால, நம்ம செகண்ட் கேண்டிலுக்கு அப்புறம் தான் இத அப்சர்வே பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது 24,000 ஸ்ட்ரைக் வந்து கம்ப்ளீட்டா நம்மளுடைய அனாலிசிஸ்க்குள்ள வந்திருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பொசிஷன்ல அரௌண்ட் ஒரு 925, 930ல பார்த்தீங்கன்னா, 24,000 புட்டு வந்து ட்ரெண்ட் பாயிண்டா குவாலிஃபை ஆகியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, டாப்ல இருந்து பார்க்கும்போது 2000 புட்டும் இன்னைக்கு ட்ரெண்ட் பாயிண்டா குவாலிஃபை ஆகியிருக்கு. நான் இதை பிளாக்ல மார்க் பண்றேன். கிரீன் கலர் வந்து கால் சைட் டிபிலோ, பிளாக் கலர் வந்து நமக்கு புட் சைட்ல டிபிலோ. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா 24,000 புட்டும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிபிலோவா கிடைச்சிருக்கு. இதனுடைய விலை அரௌண்ட் ஒரு 180 நினைக்கிறேன். 180ல இருந்துச்சு. ஸோ இங்க மார்க் பண்ணிட்டேன். இப்போ இன்சிடென்ட் என்னன்னா, அதுக்கப்புறம் ஃபர்தரா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டவுன் சைட்ல போயிருக்கு. அதனால தான் இந்த 24,000 புட்டு வந்து நல்லா ரைசிங்ல போயிருக்கு. இந்த ரைசிங்ல போகும்போது நான் இந்த ஆப்போனன்ட் காலுக்காக மார்க் பண்ண ஹை எல்லாம் நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்க சைட்ல இந்த ஆப்ஜெக்ட் ட்ரீல போனீங்கன்னா நீங்க ஈஸியா லைன்ஸ் எல்லாம் நீங்க உங்களுக்கு தேவையான லைன்ஸை நீங்க வச்சுக்கிட்டு மீதியை வந்து நீங்க ஹைட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அது மாதிரி நான் யூஸ் பண்றேன். நீங்களும் உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிங்க. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன், இதை ஹைட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ கரண்டா பார்த்தீங்கன்னா புட்டுடைய ரேலி ஸ்டார்ட் ஆகுது. எங்க இருந்து 24,000ல இருந்து. அப்போ பாட்டம் என்ன 850. 850 கால் தான் நம்ம எடுத்து டேரக்டா 850 காலை நம்ம எடுத்து வச்சு பார்ப்போம். ஸோ 850 கால்ன்றது ஒன் ஆஃப் தி ஆப்போனன்ட். நான் என்ன பண்றேன், 850 காலை இங்க மார்க் பண்றேன். ஓகே, 850 காலுடைய ஹையை நான் இங்க மார்க் பண்றேன். இப்போ 850 பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா டைமிங் என்ன, ஒரு 9:55 10 மணி வாக்குல பாத்தீங்கன்னா நமக்கு ட்ரெண்ட் பாயிண்ட் லோ, தன்னுடைய லோ ஆப்போனன்ட்டோடைய, அதாவது புட் சைட்ல இருக்க டிபி லோ, இதை டேப் பண்ண வந்திருக்கா. எக்ஸாக்டா சொல்ல போனா ஒரு 10 மணி வாக்குல. ஸோ அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், 850 ஸ்ட்ரைக் வரைக்கும் தான் இன்வால்வ்மெண்ட்ல இருக்குது அப்படின்னு பாட்டம்ல நம்ம நினைப்போம்.
ஆனா அதுதான் இங்க இல்ல. ஸோ 24,000 புட்டையும் பார்த்துருவோம். புட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா 850 காலுடைய ஹைய தாண்டிடுச்சு. ஸோ எந்த ஹை வரைக்கும் போயிருக்குன்னு நம்ம சும்மா நோட் பண்ணலாமா? இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறது டைரக்டா 23,000 தான் நான் சொல்ல நினைக்கிறேன். ஸோ 23,700 சாரி 23,700 சொல்ல நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்றேன் 23,700 காலோட ஹைய நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஜஸ்ட் இத நான் மார்க் மட்டும் பண்றேன். இப்போ 24,000 புட்ட நான் ஓப்பன் பண்றேன். ஆனா அங்க பார்த்தீங்கன்னா 700 ஆ காலுடைய ஹை கிட்ட போகல. எஸ் நான் அக்செப்ட் பண்ணிடுறேன். ஆனா ஒரு விஷயத்த நோட் பண்ணுங்க. 23,000 காலையும் நான் ஓப்பன் பண்றேன். இந்த கால் பாருங்க ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு வரவே இல்ல. கரெக்ட்டா? ட்ரெண்ட் பாயிண்ட் லோன்றது ஆக்சுவலா டவுன் சைடு இப்போ நடக்குது. அப்போ 180 தான் இப்போதைய கரண்ட் ட்ரெண்ட் பாயிண்ட் லோ. ஆனா அதுவும் காலும் வரல. இது யாரு? 24,000 புட்டுக்கான ஒன் ஆஃப் தி ஆப்போனன்ட். பட் நான் சொல்ல நினைக்கிறதே என்னன்னா 23,700 புட்டு. 700 கால நம்ம ஒன் ஆஃப் த ஆப்போனன்ட்டா அத மட்டும் தான் பார்ப்போம். ஆனா அவனுடைய சொந்த ஆப்போனன்ட் அந்த 700 புட்டு இன்னைக்கு ட்ரெண்ட் பாயிண்ட் லோவான அதுவும் டவுன் சைட் ட்ரெண்ட் பாயிண்ட் லோவான 180 டேப் பண்ணியாச்சு. ஸோ இத ஏன் நான் குறிப்பா இந்த இடத்த நான் சொல்றேன்னா, இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நானே இந்த 700 அப்சர்வ் பண்ணல. இன்ஃபாக்ட் நான் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் நான் 700 வந்து இன்வால்வ் ஆயிருக்குன்ற தகவலே எடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளால வந்து அ ஒரு மிஸ் பண்றோம். இது ஹியூமன் எரர் நமக்கு நடக்கிறது வாய்ப்பு தான். ஆனா இத அப்சர்வ் பண்ணியிருந்தா இன்னையோட மார்க்கெட்ட ரொம்ப ஈஸியா நீங்க டவுன் சைட கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஆல்சோ கடைசியா நடந்த அப்சைடு மூவையும் நீங்க புடிச்சிருக்க முடியும். ஸோ இந்த 700 டேப் ஆன உடனேவே நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலாம். 850 பாட்டம் கிடையாது. 800 பாட்டம் கிடையாது. 750 பாட்டம் கிடையாது. 700 வரை பாட்டம் வந்துருச்சு. அது எப்படி சொல்றீங்க? அப்போ மத்ததெல்லாம் எப்படி? 700 டிபி லோவ டச் பண்ணியிருக்குன்னா, நீங்க வேணா 750 புட்ட எடுத்து பாருங்க. 750 புட்டும் டிபி லோவ டச் பண்ணியிருக்கும் இன்னைக்கு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. 750 புட்டும் பாருங்க. டிபி லோவுக்கு மேலேயே டச் நல்லா பண்ணிட்டு போயிருக்கு. 800 எல்லாமே. பட் 700க்கு கீழ யாரும் வந்து டச் பண்ணல. ஸோ இன்னைக்கு நடந்த இன்வால்வ்மென்ட் ஸ்ட்ரைக் எப்படி நம்ம எடுத்துக்கிறோம்னா, எந்த கன்சிடரேஷன் பாருங்க. இந்த டைமிங்ல சொல்றேன். இந்த டைமிங்ல டச் பண்ணல. அப்போ நம்ம 700 வரை தான் நிறுத்த முடியும். நிறுத்தி பார்க்க முடியும். அப்ப பாட்டம் ஸ்ட்ரைக் வந்து 10 மணிக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா, 700 ஸ்ட்ரைக்க தான் நீங்க எடுத்திருக்கணும். 700 ஸ்ட்ரைக்க எடுத்திருந்தா, அவனுடைய சொந்த ஆப்போனன்ட்டான 700 கால் பார்த்தீங்கன்னா, புட்டுடைய ஹைக்கு மேல வெல் அபோவ் இருக்குது. எஸ், வெல் அபோவ் தான் இருக்குது. அதுல நமக்கு எந்த டவுட்டும் இல்ல. ஆனா, அப்படிதான் சினாரியோ அமைஞ்சிருக்கு. ஸோ, அப்போ இந்த 700 கால் வந்து ஆல்ரெடி ட்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் கண்டிஷன்ல இருந்தால், அவன் யார் யாரெல்லாம் பீட் பண்ணி போயிருக்கான் அப்படின்ற ஒரு தகவல எடுத்துக்கலாம். அப்போ 700 கால் பார்த்தீங்கன்னா, ஆ நான் வேணா ஒரு 900 சாரி 850 புட் எடுத்து பார்க்கலாமா? 850 புட்டோட ஹை வரை பாருங்க. 850 புட்டோட ஹைக்கும் மேல இருக்கான். அப்போ மார்க்கெட் வந்து 850க்கு மேல போகறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓகே. பாசிபிலிட்டீஸ் தான் இருக்குது. நீங்க அத வேணா ஃபியூச்சர் சார்ட்ல அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபியூச்சர் சார்ட்ல ஒரு 10 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இங்க பாருங்க 780 சம்வேர் அரவுண்ட் லோயஸ்ட் லோ வந்து 775 அங்கருந்து 875 இங்க பாருங்க ஹை பாருங்க 900 வரைக்கும் போயிருக்கு. அப்போ தேர் இஸ் அ பாசிபிலிட்டி கோ பியாண்ட் 850 இத நமக்கு அங்கேயே நமக்கு டிஸ்ப்ளே பண்ணி காட்டுது. ஸோ இத புரிஞ்சிருந்தா இந்த 700 ஸ்ட்ரைக்க நீங்க இன்வால்வ் ஆயிருக்குன்ற தகவல எடுத்திருந்தால், இது மேபி பாசிபிள் இருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கு நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஸோ இந்த சுவாரஸ்யமான விஷயம் வந்து எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. இந்த 700 புட் வந்து இன்வால்வ் ஆயிருக்குன்ற தகவல் எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ ஒன்ஸ் அகைன் பார்த்தீங்கன்னா, 850க்கு மேல போகிற பாசிபிள் இருந்தும், சஸ்டெயின் ஆக முடியாத காரணத்தினால், அது திரும்பவும் மேல நிக்காம டவுன் சைடே தான் ஃபால் ஆச்சு. இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நான் வந்து 850 வந்து பாட்டமா நீங்க கன்சிடர் பண்ணி பார்த்திருப்பீங்கல்ல. அந்த 850 கால் புட்ட எடுத்துக்கிறேன். ஆல்சோ கீழ வரும்போது 800 கால் புட்ட எடுத்து பாருங்க. எல்லாருமே பாருங்க, அதாவது காலும் சரி, புட்டும் சரி, இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு மேலேயே இருக்காங்க. இதுக்கு பேர் என்ன? இம்பேலன்ஸ் கண்டிஷன்லயே தான் இன்னைக்கு இருந்திருக்காங்க. இந்த இம்பேலன்ஸ் சிச்சுவேஷன் தான் இன்னைக்கு மார்க்கெட்ட ரொம்ப 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 குழப்புச்சு. நெறைய பேர் அப் சைட்ல திரும்பி இருக்கோம். நல்லா மேல போகும்னு எதிர்பார்த்திருப்பீங்க. அது வந்து நடக்க முடியாம போனதுக்கான காரணம் இந்த இம்பேலன்ஸ் சினாரியோ. ஸோ நான் இன்னைக்கு வீடியோல நான் சொல்லியிருக்க விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஆ எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரைக் வந்து நம்ம அனலைஸ்க்குள்ள ஒ கண்டிஷன் பேஸ் பண்ணி எடுக்கிறோம். அது ரொம்ப 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 முக்கியம். இன்னைக்கு 700 யாரெல்லாம் அப்சர்வ் பண்ணீங்களோ, அவங்களால நிச்சயமா
850ல இருந்து டவுன் சைடை கேப்சர் பண்ணிருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா ரேஞ்சோட மிட் என்ன? ஸோ 24,000 டாப், பாட்டம் பார்த்தீங்கன்னா 700 நீ கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அதோட மையப்பகுதி வந்து 850. அப்போ 850க்கு மேலயா இல்ல 850க்கு கீழயா? அப்ப 850க்கு கீழே தான் இன்னைக்கு மார்க்கெட் போச்சு. ஸோ இதெல்லாம் வந்து தாராளமா நீங்க அதோட இன்சிடென்ட்டை நீங்க இங்கேயே பார்க்கலாம். இப்ப நான் இந்த லைன் மார்க் பண்ணிருக்கேன் 283.9 இந்த லைன் இருக்குதுன்னா இது 850 காலுடைய ஹை. அந்த காலுடைய ஹைக்கு மேலேயே சர்வைவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அவன் மேலதான் போனான். பாட்டம் ஸ்ட்ரைக்கான 700 ஹை வரைக்கும் போயிருக்கான் பாருங்க. நான் பெருசா எந்த லைனும் மார்க் பண்ணல. அதனாலதான் நான் எட்ஜஸையும் மிட் பாயிண்ட்டையும் வச்சு மட்டுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவை மேக் பண்ணிருக்கேன். ஸோ எட்ஜ் பாத்தீங்கன்னா எனக்கு ப்ரீவியஸான எட்ஜ் வந்து 850 பாட்டம். ஓகே, என்னோட டாப் வந்து 24,000 புட்டு. அப்போ 850 பாட்டம் காலுடைய ஹைக்கு மேல சர்வை பண்ண ஆன பிறகு அவனுடைய நெக்ஸ்ட் டார்கெட் பண்ணா பாட்டம் வந்து 850ல இருந்து 700 மாறி இருந்தது. அந்த 700 ஹை வரைக்கும் நோக்கி போயிருக்கு. அந்த 700 ஆண்ட போகும்போது அதுக்கு கீழே போக முடியாதுன்ற சினாரியோ ஏற்பட்டுச்சு. எப்படி ஏற்பட்டுச்சு? ஜஸ்ட் இதை பாருங்க. 700 கால் அண்ட் புட்டு நான் ஓபன் பண்றேன். இங்க பாருங்க, 700 கால் வந்து புட்டோட ஹைக்கு மேலேயே மீட் பண்ண பிறகு ஹைக்கு மேலேயே சர்வைவ் ஆயிருக்கு. அங்க இருந்தா ஷூட் அப் வந்து அப்சைட்ல நடந்திருக்கு. அதுவரை அப்சைடுக்கு போகல. ஸோ இந்த இடத்துல வந்து அப்சைடு. இதுதான் இன்னைக்கு நடந்த நிகழ்வு. இதை நீங்க பொறுமையா வாட்ச் பண்ணியிருந்தீங்கனாலே இன்னைக்கு இதை ஈஸியா கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா 700 நம்ம நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டோம். எல்லாரும் வந்து 24,000 புட்டுக்கு வந்து ஆப்போனண்டா காலை மட்டுமே தான் எடுத்து பார்த்திருப்பீங்க. நாட் ஒன்லி ஆப்போனன்ட் கால் மட்டுமே குவாலிஃபிகேஷன் ஆகணும்னு அவசியம் இல்லை. அவனுடைய சொந்த ஆப்போனண்டா இருக்கக்கூடிய புட்டும் வந்து கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்ம வந்து அனாலிசிஸ்க்கு எடுத்துக்கலாம். அந்த டிபி லோ, இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோ, இது ரொம்ப 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 வேல்யூவான பேராமீட்டர். இதை சரியான முறையில பயன்படுத்துறவங்களுக்கு மார்க்கெட்டை ரொம்ப ரொம்ப எளிமையா நீங்க புரிஞ்சிக்க முடியும். ஸோ இன்னையோட மார்க்கெட்ல நடந்த முக்கியமான நிகழ்வுகளாக இருந்த டாப்ல எப்படி நம்ம 24,000 அனலைஸ்க்கு எடுத்தோம், பாட்டம்ல வந்து எப்படி வந்து 700 இன்வால்வ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சோம். அது அந்த 700 கண்டுபிடிச்சிருந்தா 700க்கும் இந்த 24,000 மையப்பகுதியா இருக்கக்கூடிய 850 மையமா வச்சு நீங்க தாராளமா கொண்டு போயிருக்கலாம். ரொம்ப ரொம்ப தாராளம். நான் வேணா உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்னா 850, அதாவது பிளாக் சம்வேர், ஓகே இந்த கலர் வச்சுக்கிறேன். 23,850 எனக்கு ரேஞ்சோட மிட்டா கிடைச்சிச்சு. கரெக்டா? அதாவது ஸ்ட்ரைக் பிரைஸ் பேஸ் பண்ணி. ஸ்ட்ரைக் பிரைஸ் என்ன? டாப்ல 24,000, பாட்டம்ல என்ன? 700. அதை மையப்பகுதி 850. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல இந்த டைமிங்ல ஒரு 10 மணி வாக்குல எது வரைக்கும் மார்க்கெட் ஆக்சுவல் ரேஞ்ச் எது வரைக்கும் போயிருக்கு? ஆக்சுவல் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா லோ வந்து ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 775, எஸ் 775 வரைக்கும் போயிருக்கு. ஸோ 775 வரைக்கும் போயிருந்தா நம்ம டாப் அண்ட் பாட்டம் இப்படியே போடுவோமே. ஸோ டாப் அண்ட் பாட்டம் இந்த மிட்டு நம்ம ட்ரா பண்ணுவோம். இந்த மிட்டுக்கு இந்த லைனே நம்ம போடலாம். நீங்க ரேஞ்ச் மிட்ன்றது எப்படி வேணாலும் எடுக்கலாம். ஸ்ட்ரைக் பிரைஸை பேஸ் பண்ணி எடுக்கலாம், அல்லது ரேஞ்ச் ஆக்சுவல் வேல்யூ ஹை அண்ட் லோ பேஸ் பண்ணி எடுக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போ இதையே நான் ஸ்ட்ரைக் பிரைஸ் வச்சு எடுத்திருந்தா இந்த 775 நம்ம எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுத்துக்கலாம்? மேபி 800 ஆர் 750. ஸோ நான் பெட்டர் வந்து 750க்கு எடுத்திருந்தேன்னா 24,000க்கும் 750க்கு என்ன வரும்? இல்ல 800 எடுத்திருந்தா என்ன வந்திருக்கும்? இது நீங்களே மேனிபுலேட் பண்ணி பார்க்கலாம். 800 நான் எடுத்திருந்தா, ஒருவேளை 800 நான் எடுத்திருந்தா டாப் வந்து 24,000, பாட்டம் வந்து 800. இது எந்த 800 நான் சொல்றேன்னா பிசிக்கலி ஃபியூச்சர் போன லோ. நான் இதுக்கு முன்னாடி 700 பாட்டம் எடுத்தது டெக்னிக்கலி நம்மளுடைய ஆப்ஷன் பிரீமியம் அனாலிசிஸ் மூலியமா எப்படி கொண்டு வந்தோம். ஸோ இப்போ இதை நான் 800 கன்சிடர் பண்ணினா 24,800க்கும் மிட் பார்த்தீங்கன்னா 900. அப்போ 23,900 இப்படியும் போடலாம். இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா இந்த மிட்டை பாருங்க. இந்த மிட்டை யார் வந்து ஹோல்டு பண்ண ஆரம்பிச்சாங்களோ அவங்க பக்கம் தான் மார்க்கெட் இன்னைக்கு மூவ் ஆயிருந்தது. ஸோ இது வந்து ஒரு சீசா கேம் போல. இது வந்து ஒரு கயிறு இழுக்கும் போட்டின்னு சொல்லுவோம்ல, 2 பக்கம் டீம் இருந்து. ஸோ அது மாதிரியான ஒரு கேமா நீங்க அதை அப்ரோச் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னையோட மார்க்கெட் ரொம்ப ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு கொடுத்துருக்கும். இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்குன்னு பாருங்க. ஏன் நம்ம இது வேல்யூபிளா நம்ம சொல்றோம்ன்றத பாத்துங்க. டாப் அண்ட் பாட்டம் ஸ்ட்ரைக், டாப் பாட்டம் இதுதான் நம்ம யூஸ் பண்றோம். ஹை அண்ட் லோவை டாப் பாட்டம் ஸ்ட்ரைக்கா யூஸ் பண்றோம். டிபி லோ, ட்ரெண்ட் பாயிண்ட் லோ, இந்த ஃபேக்டர்ஸ் எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம எஃபிஷியண்டா யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ ஐ திங்க் நாலேஜபிளா இருந்திருக்கும் நான் நம்புறேன். தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க.
ப்ராக்டிஸ் பண்ணா எது ஒண்ணும் நிச்சயமா கிடைக்கும். இந்த மெத்தடாலஜி மேல உங்களுக்கு உண்மையிலேயே நம்பிக்கை ஏற்படும் பட்சத்துல, இதை தாண்டியும் நம்ம டெக்னிக்கலா கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க, நம்மளோட ட்ரேட் பிளான் மென்டர்ஷிப் எடுத்துக்கலாம். கம்மிங் வீக்கெண்ட் சாட்டர்டே, சண்டே அவைலபிள் இருக்குது. டுமாரோ ஃப்ரைடேக்கு பிஃபோர் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் பட்சத்துல நம்ம அதை கேரி பண்ணுவோம். உங்களுக்கான ஷெட்யூல் குடுக்கப்படும். ஸோ யுட்டிலைஸ் பண்ணிக்க விருப்பம் இருக்கவங்க பண்ணீங்க. இட்ஸ் இட்ஸ் ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்லி. ஓகே. ஸோ தொடர்ச்சியா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆ நிச்சயமா உங்களுக்கு ஒரு ஒரு நாள் சக்சஸ் கிடைக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஓகே. ஸோ நாளையோட வீடியோல சந்திப்போம். நன்றி.